வீட்டெல்லாமே மறந்துட்டியா? ஆமா, எல்லாமே மறந்துட்டேன். என்ன கூடவா? எஸ், ராஜு ஸ்பீக்கிங். அப்படியா? தேங்க்யூ. என்னங்க? ஒண்ணும் இல்லை விஜயா, பரமசிவம் மாஸ்டர் தந்தி கொடுத்துருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா, உடனே புறப்பட்டு வரணுமா? நீயா? உன்னுடைய ஆளுக்குத்தான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு மறுபடியும் ஏண்டா வந்த? சிறுத்த ஆட்டு மந்தைக்குள்ள எதுக்காக வரும்? என்னத்தான் ஏற்கனவே கொன்னுட்டியே. உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணி என் கால் ஒடிஞ்சப்புறம் இருந்த பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடுன துரோகி. உன் வித்தையை ஆளுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு திமுறா சொல்லி அனுப்புனியே, அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? கேவலம் இந்த உயிரை போக்க முடியும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொறு. உன் சிஷ்யர் ராஜுவை வர சொல்லி நீ கொடுத்த மாதிரி ஒரு தந்தி கொடுத்திருக்கிற. அவனுடைய வருகைக்காக தான் காத்துட்டு. எதுக்கு? நான் உன்னை கொல்லணும், பழி அந்த ராஜுவை சேரணும். அதுக்காகத்தான். அட பாவி! ராஜுவாரா? ஓடி போய் போலீஸ் போன் பண்ணிட்டு வா. மாஸ்டர், 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 ஏய் மாஸ்டர், கைது பண்ணுங்க. மாஸ்டர், நான் கொலை செய்ய சார். கொன்னது யாரு எனக்கு தெரியும். தப்பிச்சு படுப்போம். வாங்க, நான் பிடிச்சேன். நெல்லு, எங்களை ஏமாற்ற முடியாது. கொலை நடக்கிறதா தகவல் கிடைச்சதா நாங்க இங்க வந்தோம். கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க. சார், சார், உயிர் இருக்கு. எஸ் சார். மாஸ்டர், 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 இன்ஸ்பெக்டர்,
ராஜு ராஜு என்ன கொல்லல, வேலுதான் என்ன கற்கால குத்தினான். ராஜு ராஜு அவன்தான் என்ன மோசம் பண்ணவன். ராஜு மாஸ்டர் மாஸ்டர் இதோ அண்ணன் அண்ணன், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பார்க்க போகுது. என்னப்பா 2 வாட்டி சொல்ற? ரத்தப்பிள்ளையா? ஏய், எனக்கு முன்னமே தெரியும். டூ லேட். சரி, முதல்ல யானைக்கு தீனி போடு. யானைக்கு தீனி போடு. என்னமா இதெல்லாம் பிறக்க போற என் பேரனுக்கு. பேரனுக்கா? ஓஹோ, ஆண் குழந்தைதான் இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? விஜயா விஜயா, அப்பா, மெதுவா 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 இருக்க மாட்டீங்க. விஜயா, இது மாதிரி நேரத்துல வேகமா நடக்க கூடாது, சத்தம் போட்டு கூட பேசக்கூடாதுமாண்ணா. ஏமாமா நீங்க ஒண்ணு செய்யுங்களேன். யார் யார் எப்படி நடக்கணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி டைப் அடிச்சு ஆளுக்கு ஒரு காப்பி கையில் கொடுத்துருங்க. அப்படியே நடந்துக்கிறோம். எங்க பரமசிவம் மாஸ்டர் பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. எப்படி சொல்றது விஜயா? அந்த பாவிங்க அவரை கொண்டு விட்டாங்க. விஜயா விஜயா விஜயா, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜு. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஆனா என்னமா இன்னும் ஆனா அதிர்ச்சியினால விஜயா இன்னொரு குழந்தையை பெற முடியாத நிலைமை இருக்கு. இந்த ஒரு குழந்தையோட திருப்தி அடைய வேண்டியது. அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்கியா? விஜயா விஜயா, ஏன் எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி கும்பகோணம் அடுக்கு பாத்திர மாதிரி 10 பிள்ளைகளா வேணும். நன்முத்து மாதிரி 1 பத்தாது. என்னமா இருக்காம ஜாம் ஜாம்னு மோத்து மாத்து பார்க்கலாம். அழாதேங்களா, ஒத்தப்பேங்களா. சரி சரி, பள்ளி ராமு சோமு, ஆஹா சந்தோஷ சமாச்சாரம். உங்களுக்கு குறையா ஒரு தம்பி பையன் பிறந்திருக்கா? ஏன் ராமு, நாங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா? குழந்தைய பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா?
நேரம் ஆயிடுச்சு. பார்வையாளர்கள் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நீ வீட்டுக்கு போ. பெத்த தாய்னா என்னை விட அன்பா பொறுப்பா அக்கறையா
நம்ம ராம குழந்தைய கவனிக்கிறத பார்த்தா பூரிப்பா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நாமக்கு என்ன ஒண்ணு இல்ல, குழந்தை ஓயாம அழுகிறதுக்கு காரணம் அதுக்கு இப்பதான் ஒரு பல்லு முளைக்கும். அது அப்படித்தான் இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் டாக்டர், ஒரு சீரியஸ் கேஸ். வாட் ஹேப்பன்? ரத்த காயத்தோட குழந்தை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். காப்பாத்துங்க டாக்டர். என்ன மாத்தியா? யானை மிதிச்சிருச்சுங்க, யானை மிதிச்சிருச்சுங்க, யானை மிதிச்சிருச்சு. உள்ள கொண்டு போங்க. ஐயோ, என் பிள்ளையை காப்பாத்து. என்னம்மா நடந்தது? அதை ஏம்மா கேக்குற? எங்க வீட்டுக்காரர் ஒரு யானை பாரு. 10 வருஷமா எங்க வீட்லயே வளர்ந்தது ஒரு யானை. இவன் எனக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருந்தப்போ அந்த யானை தான் கிண்டியில பால் விட்டும் தாளாட்டும் தாய போல கவனிக்குமா. அப்படியெல்லாம் கவனிச்ச அந்த யானைக்கு இன்னைக்கு என்னமோ தெரியலமா, மதம் பிடிச்சு திடீர்னு எங்க பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுமா, மிதிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே. இவன் எங்களுக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருக்கும்போது அந்த யானைதான் கெண்டியில பால் விட்டும் தாளாட்டும் தாய போல கவனிச்சுட்டும். அப்படியெல்லாம் இருந்த அந்த யானைக்கு என்னமோ தெரியலமா, இன்னைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு என் பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிடுச்சுமா, மிதிச்சிடுச்சு. என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே, என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே, மிருகம் 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 தானே. என்னங்கம்மா? ஒண்ணுமில்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. விஜயா, என்னாச்சு? ராம என் குழந்தைய மிதிச்சு கொண்டு. விஜயா, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைதான் உன் கையில பத்திரமா இருக்க. என்னது? ஆமா, என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, என் பிள்ளைக்கு ஆபத்து இல்ல. அதோ பாருங்க. பொம்மை உடைஞ்சு போச்சு தானே? நாளைக்கு புதுசா 10 பொம்மை வாங்கிட்டா போச்சு. பொம்மைய வாங்கிடலாங்க, ஆனா பிள்ளைய வாங்க முடியுமா? இந்த பொம்மைக்கு ஏற்பட்ட கதி என் குழந்தைக்கு ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் விஜயா, இப்படிப்பட்ட விபரீத எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இந்த வீட்டுல மழலைச்சலமை ஏற்பட்டதுனால உன்னையும் என்னையும் விட மகிழ்ச்சி அடைகிற இன்னொரு ஜீவன் இருக்கும்னா அது நம்ம ராமசாமிதியா இருக்கலாம். என்ன இருந்தாலும் கேவலம் அது ஒரு யானை தானே. யாரை பார்த்து கேவலம் சொல்ற? ஜெயலா கண்டா கன்னத்துல போட்டுக்கிற, பசுவை பார்த்தா கோமாதான் கும்பிடுறேன். நீயா என் ராம கேவலம் சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது பிறந்த இடம் காடு, பிறவி குணம் போகாது. விஜயா, குழந்தையோட நன்மைக்காக சொல்றேன், அத வீட்டுக்குள்ள விடாதீங்க. தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க, தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க. ஏன் விஜயா, பெற்ற தாயை விட அன்பா பாத்துக்கன்னு சொல்லி நீயா அப்படி பேச? நான் மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில நான் கண்ட காட்சியை பார்த்திருந்தீங்கன்னா நீங்களும் அதே முடிவுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்படி என்ன ஆஸ்பத்திரி பார்த்தது?
10 வருஷமா ஒரு வீட்டுல வளர்ந்து வந்த யானை ஒரு நாள் மதம் பிடிச்சு தான் தூக்கி வளர்த்த குழந்தைய தரையில போட்டு மிதிச்சிடுச்சான். அந்த தாய் தான் குழந்தைய ரத்த வெள்ளத்தோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்த கோர காட்சி இந்த கண்ணால பார்த்தேங்க. அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு தாயா பழகிற இந்த யானையை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தையோட உயிரை குடிக்கிற பேயா மாறிடுங்க. விஜயா, நானும் ஒரு காட்சி கண்டேன், அது சொல்லட்டுமா? என்னங்க? ஒரு கணவனும் மனைவியும் 20 வருஷங்களா இணைவையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு மனைவிக்கு மனநிலை மாறி ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி கணவனுடைய தலையிலே போட்டு. இப்ப சொல்லு, நீ என் மனைவி தானே? அதே மாதிரி நீ என் தலைமையில கதை தூக்கி போட்டுடுவேன்னு நான் சந்தேகப்பட்டேன்னா உன் கதி என்ன ஆகுது? நான் உண்மையை சொன்னேன், உதாரணத்தை சொல்லி என்ன ஊமையாக்க பாக்குறீங்க. இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதை நீங்க செஞ்சே ஆகணும். ராமு, என்ன மன்னிச்சிரு. நன்றிங்கிறது மனுஷனை பொறுத்த வரையிலும் 3 எழுத்துக்கள் தான். ஆனா உனக்கு மூச்சே அதுதான். வா. இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. முடியாது. குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போடுங்க. குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், கட்டி போடுங்க, கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. ராமு, அன்பு சங்கிலியாத நீ என்ன கட்டி இருக்க, நான் இரும்பு சங்கிலியாத உன்னை கட்ட வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இருக்கு. நாம பயர்ஜம் பரமசிவத்தை கொன்னதை கண்ணால பார்த்த ஒரே சாட்சியும் இந்த நிலைமைக்கு நாம ஆளாகிறதுக்கு காரணமா இருக்கிறவனுமான ராஜுவை தீர்த்து கட்டினாத்தான் இந்த இடத்தை விட்டு நாம வெளியே தலை காட்ட முடியும். ஒரு திட்டம் கொடுங்க, என் உயிரை பணம் வச்சாவது நான் அதை முடிச்சு வைக்கிறேன். அவசரப்படாது.
நம்ம போலவே அவனும் நம்ம பிடிச்சு கொடுக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கான். சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துதான் நாம பாயணும். வள்ளி, குழந்தைய வெளியில கொண்டு போய் விளையாட்டு காட்டு. சரிம்மா. நில்லு. கட்டி போட சொன்னனால அந்த ராமு கோவமா இருக்கும். குழந்தைய அந்த பக்கம் கொண்டு போகாதே. சரிம்மா. பாருங்க 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 பாரு, மணி பாரு மணி பாரு. ராஜா அழாதப்பா. ஜபர்மா அழக்கூடாதுடா. இங்க பாருடா, இங்க பாருப்பா பாருப்பா பாருப்பா. கூப்பிட்டாலே வர வேண்டியவ நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு விசில் அடிச்சு கூப்பிடுற. ஏன் இவ்வளவு நேரம்? ஏய்யா, நீ எங்கேயாவது டூரிங் டாக்கீஸ்ல முறுக்கு மசாலோட வித்துக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற? உன் விசில் சத்தமா அவரோட விலாசம் சொல்லுது. அப்புறம் என்ன? அடச்சே, ஒரு சிக்னலுக்காக அடிச்சா அதப்ப என்ன பெருசா ரேங்குற. பாத்தியா உனக்கா நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அந்த பக்கம் பாரு. எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயா திரும்ப திருந்தனா திமுறா அடிச்சு பல்ல கலட்டி உன்னை பாட்டி ஆக்கிடுவேன். என்னடி மரியாதை இல்லாம? ஓ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல? என்னங்கடி எப்படி இருக்கு? நான் இப்ப கேட்கல, இப்ப கேட்டேன். என் அம்மா ஐயாடி என்ன சத்தா? யானை பிள்ளைகிறது. யானைக்கு அது கிருதா? அது சத்தம் போடுது. எவ்வளவு நம்ம மாதிரியே சின்ன வயசு ஒண்டி கட்ட தனியா கட்டி போட்டாங்க, அதான் கத்துது. அப்ப நீ தனியா இருந்தா அப்படிதான் கத்துவியா? ஆமா, நான் தனியா இருக்கும் போதெல்லாம் வள்ளி வள்ளின்னு கட்டி தானே இப்படி வத்தலா போயிட்டேன். அம்மா யானை கோவமா இருக்கு. குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொன்னது கேட்டியா? குழந்தை எடுத்துட்டு இந்த பக்கமா தான் நான் போனேன். அந்த கட்டி இருந்த யானை அல்ல, குழந்தைய பார்த்ததும் குடுன்னு அடம் பிடிச்சு கத்துச்சுமா. நான் கொடுக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். உடனே அந்த யானை கோவமா தங்கலி எடுத்துட்டு வந்து குழந்தைய பிடிக்கி தண்ணியில போட்டு கொல்ல பாத்துதுமா. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இனிமே நானும் குழந்தையும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். ராமுவ கட்டி போட சொன்ன ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப அது என்ன செஞ்சது தெரியுமா? விளக்கமா சொல்ல. நம்ம குழந்தைய கொல்ல பார்த்தது. நல்ல நேரத்துக்கு நாங்க போலன்னா இந்நேரம் நம்ம சந்ததியே இல்லாம போயிருப்போம். ராம குழந்தைய தூக்கி இருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி கொல்றதுக்காக இருக்கவே இருக்காது. கொல்றதுக்காக இல்லைன்னா குழந்தைய பார்த்ததும் சங்கிலி அறுத்து ஏன் ஓடி வரணும்? தும்பி கையால குழந்தைய எதுக்காக தூக்கணும்? நான் மட்டும் ஓடி போய் எடுக்காம இருந்திருந்தா குழந்தைய தரையில போட்டு காலால மிதிச்சு கொண்டு இருக்கும். சந்தேகம்ங்கிறது பேயை விட பயங்கரமானது, நோயை விட கொடுமையானது. நீ ராம் மேல கொண்டிருக்கிற வீணா சந்தேகம்தான். அது பாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன் கண்ணுக்கு பயங்கரமா தெரியுது. ராமு மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு மீறின பாசத்தினாலதான் கட்டின மனைவியை விட பெத்த பிள்ளைய விட அது உங்களுக்கு முக்கியமா தெரியுது. ரொம்ப சரியா சொன்னேன். என் உயிரை காக்க தன் உயிரை கொடுக்க முன்வந்த ராமன் அன்பு ஒன்றே என் குலம். அந்த அன்பன் ஒருவனே என் தேவன். நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியதல்ல, இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது அந்த ராமுவா நானாங்கிறதா. இல்லையா?
யார வெளியே அனுப்பிச்சோடன்னு ஒரு வினாடி எண்ணிப்பார். பர்ம புயல் ஆடிக்கிட்டு நம்ம குடும்ப படகை ஆனந்த கடலை மிதக்க விட்டு அந்த தியாகியை நான் வைத்து சொல்றேன். போதும் விஜயா, அந்த ராமு தலைகளா நீ சம்பாதிச்ச பணத்துல தான் நம்ம இப்ப தலைநிமிர்ந்து நடக்கிறோம் தெரியுமா? அது பாடுபட்டு சேர்த்த பணத்துல தான் பங்களாவாச்சு, காராச்சு, என் கழுத்துல கல்லெழுத்த நகையாச்சு. அப்படித்தானே சொல்ல போறீங்க? பரவாயில்லை, என்னுடைய நன்றி உணர்ச்சியை என் பிள்ளைய பறி கொடுத்து தான் காட்டணும்னா அதுக்கு நான் தயாராகல. விஜயா, கண்ணு கூட கூடாகலாம், ஆனா கருத்து கூடாக கூடாது. பிள்ளை பாசம் உன் அறிவு கண்ணு கூடாக்கிடுச்சு. என்னையாவது குழந்தை பாசம் குருடாக்கிச்சு, உங்க அந்த மிருக பாசம் குருடாக்கி செவிடாக்கி ஏன் பைத்தியமாவே ஆக்கிடுச்சு. விஜயா, ராம உனக்கு பிடிக்கிறதா விட்டுடு. இன்னொரு முறை மிருகன் மட்டும் சொல்லாதே. 1000 தடவை சொல்லுவேன், என் குழந்தைய கொல்ல வந்த அது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். இதோ பாருங்க, இப்ப அந்த மிருகத்தை நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா இல்ல நான் துரத்தட்டுமா? விஜயா, நாம மீறி போய் மிருகமாகாதே. என்ன நடந்தாலும் சரி, அந்த ராம தொலைச்சு தலைமொழிகிட்டு தான் வருவேன். என்ன இது வெளியாட்டம்? நீ ஒரு பொண்ணா? என்ன விடுங்க, அந்த சனியனை சுட்டு போசுக்காம நான் விட மாட்டேன். விஜயா, நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? முடியாது, 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 முடியாதா? ராஜு, கட்டின மனைவியை கை நீட்டி அடிக்கிறது உனக்கு வெட்கமா இல்ல? கணவன் பேச்ச மதிக்காத ஒரு பெண்ணை பெற்றதுக்காக நீங்களா வெட்கப்படணும். ராஜு, நீ பேசுறது மனித தன்மையே இல்லை. மிருகங்களோட பழகி பழகி நீயும் மிருகமாவே மாறிட்ட. மிஸ்டர், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பி கேர்ஃபுல். ராஜு, அப்பா, விஜயா சும்மாருமா. நான் மகளைத்தான் கொடுத்தன தவிர என் மானத்தை கொடுக்கல. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. பாப்பு கதவு திறந்துதான் இருக்கு. உன்னை கத்தித்தானே போட்டிருந்தேன். சங்கிலி எடுத்துக்கிட்டு ஏன் குழந்தை எடுத்து போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? ராமு, நான் பாவிடா, நான் பாவி. ராமு, 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 ஐயோ. நல்லவங்களுக்கு காரணம் இல்ல ராமு, இது நல்லதுக்கு காரணம் இல்ல. இல்லப்பா, 1000 தான் நடந்தாலும்
அவர் அனுமதி இல்லாம அதுவும் அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல நான் வர்றது சரியில்லைப்பா. விஜயா, எந்த தகப்பனும் தா பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான்மா நினைப்பா. கொஞ்ச நாள் பாப்போம், கோபம் தெரிஞ்சு அவரே வந்து உன்னை கூப்பிடுவார். இல்லைன்னா நானே உன்னை அழைச்சிட்டு வந்து இங்க விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போனது தப்புதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா, மன்னிப்பு கேட்டுக்கிறமா. என்னம்மா யோசிக்கிற? பாபா நீ செத்து ஒழிஞ்சாதான் என் மகன் இந்த வீட்டுக்கு திரும்புவா. போறியா இல்லையா? அண்ணன் உத்தரவு இல்லாம அங்க போகாத, போகாத, போகாத. அண்ணே 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 அண்ணிய குழந்தைய கூட்டிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. ராம பின்னாலேயே போச்சு. நானும் எவ்வளவு தடுத்து பார்த்து, ஆனா என்ன தள்ளி விட்டு போயிடுச்சுன்னு. ஐயா, தந்தி வந்திருக்குங்க. என்னப்பா? பேரூர்ல இருக்க என் நண்பர் திடீர்னு ரொம்ப சீரியஸா போயிட்டாருமா. நீங்க போணுமா? அவசியம் போய்தான் ஆகணும். ஆனா உன்னை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. பரவாயில்லப்பா, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையாரு. முன்சாமி, நீ போய் ஒரு பால்டீன் வாங்கிட்டு வா. சரிங்க. மறுபடியும் வந்துட்டியா? சனியனே, ஏன் இங்க வந்த? போ இங்க இருந்து. விடு கைய, விடு கைய. நீ செத்து ஒழிஞ்சாதான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். போ இங்க இருந்து. சத்தியாகிரகம் பண்றியா? இங்கேயே கிடந்து சாவு. ஹலோ, சங்கலா? வேலூர்ல இருந்தா? குடுங்க குடுங்க. ஹலோ அப்பா, நான் தான் விஜயா பேசுறேன். உங்க நண்பர் உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னம்மா விஷயம்? நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த யானை இங்கேயே வந்துடுச்சு. வாசல்லயே படுத்துட்டு இருக்கு. குழந்தைய கொல்லாம போகாது போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சீக்கிரமா வந்துருங்கப்பா. நான் சீக்கிரமா வந்துடுறேம்மா, நீ தைரியமா இரு. ஒரு வேட்டைக்கார நண்பரோட வந்து அந்த யானையை சுட்டு கொன்னுடுறேன். சரிப்பா.
நில்லு, நான் விட மாட்டேன், விட மாட்டேன். நில்லு ராமு, என்ன வேணா கொன்னுடு. என் குழந்தை ஒண்ணும் செய்யாது, என் குழந்தை ஒண்ணும் செய்யாது, என் குழந்தை ஒண்ணும் செய்யாது. கதவெல்லாம் உடைச்சு கிடக்குது. ஜானி எங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விஜயா, விஜயா, அம்மா, விஜயா, விஜயா, அம்மா, அம்மா, விஜயா, விஜயா, விஜயா. இத பாத்தீங்களா? இது எப்படி வந்துச்சு? அம்மா, ஐயோ, விஜயா, அம்மா. போங்க போங்க, நீங்க குறுக்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்.
என் மகனையா நீ தூக்கி எறிஞ்ச? சபாஷ், அப்பனும் பிள்ளையும் சேர்ந்தே இருக்கீங்க, உங்களை பிரிக்க கூடாது. நான் சொன்னவன் எவன் தான்? ஃபயர்ஜம் மாஸ்டர் பிரபஞ்சத்தை கொன்ன பாவி, வீட்டை கொடுத்தவன துரோகி. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. ராமோட அன்பை புரிஞ்சுக்காம நான் எவ்வளவோ வெறுத்தேன். அப்படி இருந்தும் என் மாங்கல்யத்தையும் குழந்தையும் காப்பாத்தி அது தெய்வமாய் என்ன மிருகமாக்கிடுச்சு. காலங்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறது. இது முன்னே உணர்ந்திருந்தா இந்த விவரம் நேர்ந்திருக்குமா? உண்மைதாங்க, பிள்ளை பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. ராஜி, பிள்ளை மேல உள்ள பாசத்தினால விஜயா தவறா நடந்துருச்சு. என் மக மேல உள்ள பிரியத்தினால நானும் உங்களுக்கு எதிரா நடந்துட்டேன். ராஜி, குடும்ப ஒத்துமைக்காகத்தான் ராமத்தான் உயிரையே தியாகம் பண்ணிட்டான். அப்ப ஆத்மா சாட்சி அடையணும்னா நீங்க ஒண்ணு சேர்ந்துடணும். நடந்ததையெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க ராஜி, மன்னிச்சிடுங்க. உத்தமர்களுடைய தியாகத்தை அவங்க செத்த பிறகுதான் இந்த உலகம் ஒத்துக்கொள்ளும்.